எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ அண்ட் பிசி எக்ஸாம் 2024 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 5க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, தமிழர் திருநாள் என அழைக்கப்படும் விழா எது? தமிழர் திருநாள் என அழைக்கப்படும் விழா எது? பொங்கல். அடுத்து இரண்டாவது கேள்வி, உழவர்கள் எந்த திங்களில் விதைத்து எந்த திங்களில் அறுவடை செய்வர்? திங்கள்னா வேற ஒன்றும் இல்லை, மாதம். அதாவது உழவர்கள் எந்த மாதத்தில் விதைத்து எந்த மாதத்தில் அறுவடை செய்வர்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆடி திங்களில் விதைத்து தை திங்களில் அறுவடை செய்வர். மார்கழி மாதத்தின் இறுதி நாளில் கொண்டாடப்படுவது? மார்கழி மாதத்தின் இறுதி நாளில் கொண்டாடப்படுவது போகி பண்டிகை. போகி பண்டிகை. அடுத்து, மாடு என்ற சொல்லுக்கு பொருள்? மாடு என்ற சொல்லுக்கு பொருள் செல்வம். செல்வம். ஐந்தாவது கேள்வி, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அறுவடை திருநாள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அறுவடை திருநாள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை மகர சங்கராந்தி. மகர சங்கராந்தி. பஞ்சாப் மாநிலத்தில் அறுவடை திருநாள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பஞ்சாப் மாநிலத்தில் அறுவடை திருநாள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? லோரி. லோரி. ராஜஸ்தான், குஜராத் மாநிலங்களில் அறுவடை திருநாள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் அறுவடை திருநாள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உத்தராயன். உத்தராயன். கயல் எந்த ஊரில் உள்ள கோயிலை பற்றி கனவு கண்டாள்? கயல் எந்த ஊரில் உள்ள கோவிலை பற்றி கனவு கண்டாள்? மாமல்லபுரம். மாமல்லபுரம். அடுத்து, கோவில் போலவும் தேர் போலவும் காட்சியளிக்கும் கடற்கரை கோவில் அமைந்துள்ள இடம்? கோவில் போலவும் தேர் போலவும் காட்சியளிக்கும் கடற்கரை கோயில் அமைந்துள்ள இடம்? இதுக்கு சரியான விடை மகாபலிபுரம். மகாபலிபுரம். அடுத்து, ரதம் போன்ற வடிவத்தில் உள்ளதால் இதனை ரதக்கோவில் என்று அழைப்பர். ரதக்கோவில் என்று அழைப்பர். 5 ரதங்கள் உள்ளதால் இவ்விடத்திற்கு டேஸ் கோவில் என்று பெயர்? 5 ரதங்கள் உள்ளதால் இவ்விடத்திற்கு பஞ்சபாண்டவர் கோவில் என்று பெயர். அடுத்து, முதலாம் நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? முதலாம் நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டு. அடுத்து, மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்களில் தவறானவற்றை குறிப்பிடுக. மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்களில் தவறானவற்றை குறிப்பிடுக. மலைக்கோட்டை. ஏன்னா இது திருச்சியில் இருக்குது. மீதியில் ஒற்றைக்கல் ரதம், குகை கோயில், புலிக்குகை இதெல்லாம் மாமல்லபுரத்தில் உள்ளது. அடுத்து, மாமல்லபுரத்தில் உள்ள சிற்பப்பணி யாருடைய காலத்தில் தொடங்கியது? மாமல்லபுரத்தில் உள்ள சிற்பப்பணி யாருடைய காலத்தில் தொடங்கியது? இதுக்கு சரியான விடை மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மன். மாமல்லபுரம் கோவிலில் உடல் மெலிந்து
எலும்புகளும் நரம்புகளும் வெளியே தெரிவது போல அழகாக செதுக்கப்பட்டு உள்ள சிற்பம் யாருடையது? அர்ஜுனன். அர்ஜுனன். மான் தன் காலை தூக்கி முகவாயை சொரிந்து கொள்வது போன்ற சிற்பம் எங்கு உள்ளது? மான் தன் காலை தூக்கி முகவாயை சொரிந்து கொள்வது போன்ற சிற்பம் எங்கு உள்ளது? மாமல்லபுரம். மாமல்லபுரம். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலைக்கூடம் உள்ள இடம். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலைக்கூடம் உள்ள இடம் மாமல்லபுரம். மாமல்லபுரம். மாமல்லபுரம் கோவிலுக்கு மகேந்திரவர்ம பல்லவ மன்னன் யாருடைய பெயரை வைத்தார்? மாமல்லபுரம் கோவிலுக்கு மகேந்திரவர்ம பல்லவ மன்னன் யாருடைய பெயரை வைத்தார்? முதலாம் நரசிம்மன். முதலாம் நரசிம்மன். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை டேஸ் என்கிறோம். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை டேஸ் என்கிறோம். மயங்கொலிகள். மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை? மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை? 8. 8. மேல் அன்னத்தில் மையப்பகுதியை உரசுவதால் டேஸ் தோன்றுகிறது? ரகரம். ரகரம். அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதாவது விருந்தினரை குறிப்பிடுகிறார். மோந்து பார்த்தால் அனிச்சமலர் வாடிடும். மோந்து பார்த்தால் அனிச்சமலர் வாடிடும். அடுத்து திருவள்ளுவர் அனிச்சமலரை யாருடன் ஒப்பிடுகிறார்? திருவள்ளுவர் அனிச்சமலரை யாருடன் ஒப்பிடுகிறார்? விருந்தினர். விருந்தினர். அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமை என்கிறார் வள்ளுவர். அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமை என்கிறார் வள்ளுவர். இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது டிஎன்இஎஸ்ஆர்பி எஸ்ஐஎன்பிசி எக்ஸாம் 2024 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 5க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.